எல்லோரும் பலாப்பழம் சாப்பிட்ருப்பீங்கள். பலாப்பழத்துக்கு சிங்களத்தில் சொல்கிறது வரக்கா. பலாப்பழத்துக்கு என்ன சொல்கிறது? வரக்கான்னு சொல்கிறது. ஆனால் இப்படி ஒரு சின்ன பழம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு சொல்கிறது கலாப்பழம். இதுக்கு சிங்களத்தில் என்ன தெரியுமா சொல்கிறது? அதுக்கு முன்னால் பாருங்க, இந்த இருக்குது எப்படி காய்ச்சிருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த இருக்குது இப்படி இருக்கும். இந்த செடி முள்ளாக இருக்கும், விளங்குதா? எல்லா செடியிலையும் முள் இருக்குது பாருங்கள். ஆனால் நல்ல அழகான பழம். இங்கே பாருங்கள், இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கருப்பாக இருக்கிறது எல்லாம் எடுத்து இப்படி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த இருக்கு. இதான் அதனுடைய விதை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சிங்களத்தை சொல்கிறது கரம்பகெடி. இல்லைட்டா? கரம்பகெடின்னு சொன்னால் இந்த கலாக்காய்க்கு வந்துட்டு கரம்பகெடின்னு சொல்கிறது. ஆனால் இதில் பச்சையையும் சாப்பிடலாம். இந்த பச்சையாக இருக்குது தானே, இந்த பச்சைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் வரும், இந்த அதையும் சாப்பிடலாம். அது கொஞ்சம் புளிக்கும். இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது காயும் இல்லை பழமும் இல்லை, இடையில் உள்ளது. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போது இந்த கலாக்காய் இருக்குது தானே, இந்த கலாக்காய்க்கு சிங்களத்தில் சொல்கிறது கரம்பகெடிய. இதிச்சா பெனிரகாய். இதிச்சான்னு சொன்னால் பழுத்தது. இதிச்சா என்றால் பழுத்தது. இதிச்சா பழுத்தது. பெனிரசாய். பெனிரசாயின்னு சொன்னால் இனிப்பு சுவையாக இருக்குது. அமுவா பச்சை. அமுவா டிகாக் எம்புல். அமுவான்னு சொன்னால் பச்சை, டிகாக் கொஞ்சம், எம்புல் புளி. அமுவா டிகாக் எம்புல் பச்சை கொஞ்சம் புளியாக இருக்கும். ரசப்பழத்துராக். ருசியான பழம். ரசப்பழத்துராக் ருசியான பழம். பார்த்தீங்களா? இதில் புளிக்குதுன்னு சொல்லும்போது எம்புல்னு சொல்கிறது. புளி ருசிக்கு வந்துட்டு எம்புல்னு சொல்கிறது. இனிப்பு சுவைக்கு பெனிரகாய் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தெளிவான முறையில் நீங்களும் சிங்களம் கற்றுக்கொள்ள விரும்பினா 0777-484-456 இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 மாதத்தில் அறவே உங்களுக்கு சிங்களம் தெரியாட்டியும் நான் உங்களை சிங்களம் பேசுகிறதுக்கு தகுதியான ஒருத்தராக மாற்றுறேன். விருப்பமாக இருந்தால் கால் பண்ணுங்கள். உங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. சிறியவர் பெரியவர் வித்தியாசம் இல்லாமல் சின்னாக்களுக்கும் படிக்கலாம், பெரியாக்களுக்கும் படிக்கலாம். நான் உங்களை கிளாஸில் சந்திக்கிறேன்.